சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைவது உறுதிதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்க உள்ளதாகவும், இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக கொடுக்கின்ற அழுத்தம்தான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக மக்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவை என்பதும் புரிந்து கொண்டு மக்கள் திமுகவை எதிர்த்து தற்பொழுது விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள். இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்த வேண்டும். தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஒரு அணி இரு அணி என்று பிரிந்து கிடப்பதால் தொண்டர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பாஜகவின் தலையீடின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் OPS அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்க உள்ளதாகவும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணி வெற்றியடையும், தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதற்கு உறுதியாக களத்தில் நிற்கும் என்பதை பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளது. வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் OPS அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களது தேவை அவசியம். தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றால் செங்கோட்டையன், OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் தென் மாவட்டங்களிலும் கோவையிலும் பாஜக வெற்றியடைய முடியாது. அதிமுக வெற்றியடைய வேண்டும். அதே சமயத்தில் பாஜகவின் MLAக்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் டெல்லி மேலிடம் இந்த முடிவை எடுத்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அரசியல் களம் முற்றிலுமாக மாறும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவில் மீண்டும் OPS இணையலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார்.